இன்றைக்கி புயல் மழை ஸ்கூல் இருக்குமா இருக்காதா டவுட்லேயே இருந்தது. பசங்களுக்கும் சோம்பேறியாக இருந்து எனக்கு அதுக்கு மேலே சோம்பேறியாக இருந்தது. சரி அப்புறம் ஒரு 7 மணிக்கே பொறுமையாக எழுந்து வந்து இதுக்கு மேலே லீவ் விட மாட்டாங்கன்னு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சிம்பிளாக நூடுல்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். ராகி நூடுல்ஸ் இருந்தது. நாட்டுக்கோழி முட்டை, அப்புறம் கோஸு, வெங்காயம் இதெல்லாம் வதக்கிட்டு நூடுல்ஸையும் வேக வச்சு போட்டாச்சு. அப்புறம் அதிலேயே மசாலா இருந்து அதையும் போட்டு சிம்பிளாக முடிச்சிட்டேன். ராகி நூடுல்ஸ் தானே கொஞ்சம் ஹெல்தி தான் அப்படின்ட்டு இது லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்டேன். காலைல ஸ்நாக்ஸுக்கு வந்து கருப்பு கொண்டக்கடலை, பேரிச்சம்பழம் அவ்வளோதான் இன்றைக்கி முடிச்சுட்டேன். நேற்று கல்யாணத்துக்கு போனதுனால நிறைய சாதம் மீந்துருச்சு. கல்யாணத்துக்கு போனோனே சரியாக சாப்பிடல. அதனால் சுடு தண்ணி ஊற்றி கஞ்சி மாதிரி துவையல் அரைச்சி வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த நீர் கொழுக்கட்டை சொல்லுவோம்ல, உப்பு உருண்டை அப்படின்ட்டு அதுதான் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு வச்சுருந்தேன். கடலைப்பருப்பு, தேங்காய் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக சம்பா ரவையும் போட்டேன். ஒரு பச்சரிசி நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சி இது மாதிரி கலந்து விட்டுட்டு உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சா நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி. நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு வச்சுட்டு போனால் பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருந்தது. ஹெல்த்தியான லஞ்ச் தான் இன்றைக்கி ஃபுல்லாக. இன்னும் தீபாவளி பலகாரம் லிஸ்ட்டு முடியல. இன்றைக்கி ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்து மழையினால் வர முடியலன்னு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த தீபாவளி பலகாரம் ஓடும் போல். நைட்டுக்கு சுட சுட பருப்பு சாதம், ஊறுகாய், அப்பளம் இதுதான் இன்றைக்கி சமையல். பை ஃப்ரெண்ட்ஸ்.